ஃப்ரிட்ஜே இல்லாமல் எப்படி நம்ம வீட்டு பொருள்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கலாம்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. கொரோனாவுக்கு பின்ன நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வைக்க பல வழியை கையாளுறோம். நம்ம வீட்டு சமையலறையை எப்படி வச்சிருக்கோம்? என்னங்க, அடுப்பு, மேடை, பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு வச்சிருக்கேன். என் குடும்பத்தோடைய ஆரோக்கியம் என்னோட கடமைன்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் முழுசா பாருங்க. சமையலறையோட முக்கிய பிரமுகரான ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை. பெரிய ஃப்ரிட்ஜ், பெரிய ஃப்ரீசர் அப்படின்னு ஃப்ரிட்ஜோட சைஸ் பெருசாயிட்டே இருக்கு. ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன், ஃப்ரிட்ஜ் டிப்ஸ், ஃப்ரிட்ஜ் டூர், இது மாதிரி பல வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த ஃப்ரிட்ஜே இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதா? ஓகே, ஓவர் டு தி வீடியோ. இட்லி, தோசை மாவு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி பாதுகாப்பது? காலையில் அரைத்த மாவை தேவையான அளவிற்கு புளிக்க வைத்து, மீதி மாவை உப்பு போடாமல், கை வைக்காமல் கரண்டி வைத்து கிளறி, ஒரு மண் அல்லது ஸ்டீல் பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணீர் வைத்து இந்த மாவு பாத்திரத்தை அதில் வைத்தால் ஒரு 2-3 நாட்கள் கெடாமல் இருக்கும். தேங்காய் பூஞ்சை வராமல் இருக்க, மட்டை உரித்த தேங்காயை வைக்கும் பொழுது தேங்காய் குடுமி மேலே இருக்கும்படி சாய்த்து வைத்தால் சில நாட்கள் கெடாமல் இருக்கும். உடைத்த தேங்காய் மூடி பூஞ்சை வராமல் இருக்க தேங்காயில் கல் உப்பை பூசி மண் சட்டியில் கவிழ்த்து வைக்க வேண்டும். மறுநாள் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது தேங்காயை தண்ணீரில் சுத்தம் செய்து தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம். தேங்காய் துருவல் அல்லது துண்டுகளாக இருந்தால் அதை கல் உப்பு சட்டியில் அல்லது ஒரு அகல பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு தேங்காய் துண்டுகளை அதில் வைத்தால் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். காய்கறிகள் 1 வாரம் வரை கெடாமல் இருக்க, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இவற்றை காற்றுள்ள இடத்தில் பரவலாக வைக்க வேண்டும். காய்கறிகளை துணியில் பரவலாக வைத்தால் 2 நாட்கள் முதல் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். காய்கறிகள், பழங்கள் 4 அல்லது 5 நாட்கள் பராமரிக்க, காட்டன் துணியை ஈரம் செய்து நன்றாக பிழிந்து அதில் பழம் மற்றும் காய்கறிகளை வைத்து சுத்தி வைக்கலாம். 2 நாட்கள் கழித்து தண்ணீர் தெளித்து மூடி வைத்தால் காய்கறி, பழங்கள் 1 வாரம் வரை நன்றாக இருக்கும். கேரட், காம்பு பகுதிகளை தண்ணீரில் போட்டு வைத்தால் சில நாட்கள் கெடாமல் இருக்கும். எலுமிச்சம்பழத்தை குளிர்சாதன பெட்டி இல்லாமல் பாதுகாக்க எளிய முறை. மண்பானைக்கு அடியில் மண் சிறிது நிரப்பி அதற்கு மேலே எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டும். பழத்தின் மேல் மண்ணை போட்டு தண்ணீர் தெளித்து பானையை மூடி வைத்தால் பழம் கெடாமல் இருக்கும். பாதி எலுமிச்சம்பழம் பாதுகாப்பாக இருக்க பழத்தின் மேல் சிறிது தூள் உப்பு தூவி வைக்கலாம். கறிவேப்பிலை வாடாமல் பராமரிக்க எளிய வழி. கறிவேப்பிலை காம்புகளை சுத்தம் செய்து தண்ணீர் வடியும் வரை காய வைத்து காய்ந்த கறிவேப்பிலை இலையை மண் சட்டி, மண் ஜாடி அல்லது கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு மண் மூடி அல்லது பேப்பர் வைத்து மூடி வைத்தால் 1 வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். ஈரத்துணி அல்லது வாழை இலையில் கூட கறிவேப்பிலை இலையை சுத்தி வைத்தால் சில நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தயிர், வெண்ணெய் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வைக்க எளிமையான வழி. கைப்படாமல் தயிர், வெண்ணெயை மண் சட்டியில் பேப்பர் போட்டு மூடி வைக்கலாம்.
தோசை மாவை ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் புளிக்காமல் இருக்க வைப்பது போன்று தயிர் வெண்ணெய் கூட தண்ணீர் பாத்திரத்தில் வைத்து 4 நாட்கள் வரை பயன்படுத்தலாம். குளுமையான தண்ணீர் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இப்படி கிடைக்கும். பானை தண்ணீர் குளுமையாக இருப்பதோடு உடம்பிற்கும் நல்லது. மண் பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து பின் ஊற்றி வைத்தால் மண் பாத்திரமே தூசியை வடிகட்டி குளுமையான தண்ணீரை கொடுக்கும். கிராமப்புறங்களில் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இப்படித்தான் காய்கறி, பழங்கள், பால், தயிர், வெண்ணெய், இட்லி மாவு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலன்னா பெரிய நன்மை இருக்குது. முதல்ல கரண்ட் பில் கம்மியாகும். இதுக்காகவாவது நாமும் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழலாமே. இது போல் நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்த்தி முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.